ஹாய் வணக்கம் செல்ல குட்டிகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே, இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிறது, எங்களோட வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நண்பர்களே. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் வீட்டில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம், அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நண்பர்களே. என்னன்னு யோசிப்பீங்க, என்னென்னு கேட்க மாட்டீங்க. என்னென்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க, நானே சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னுக்கு இந்த யாராவது என் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள். 8 வீடியோஸ் தான் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. தில்லிங்க இருக்க போது நான் சொல்கிறேன் என்னென்னா, நான் 9ஆம் தேதி 9ஆம் தேதி ஈவினிங் நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன், ஓகேவா? நான் ஏற்கனவே லைவ் போனேன், கடைசியாக ஒரு லைவ் வந்தேன் இல்லை 9ஆம் தேதி. நேற்று இன்றைக்கு 11ஆம் தேதி, நேற்று 10, அதுக்கு முந்தினாத்து, ஓகேவா? 9ஆம் தேதி நான் ஈவினிங் லைவ் வந்தேன். அப்போ லைவ் போட்டுட்டு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பழைய வீட்டில் இருந்தால் லைவ் போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரம் எங்கள்கிட்ட வீட்டு ஒரு கார் வந்துச்சு, ஓகேவா? கார் வந்துச்சு. அந்த காரில் ஒரு கார் கோவன் அடிச்சிச்சு, எங்கள் வீட்டுக்கு முன்னே கோவன் அடிச்சிச்சு. அப்போ அம்மாக்களை போய் பார்த்தாங்க, ஓகேவா? அம்மாக்களை பார்த்துட்டு என்ன தேடி வந்திருக்காங்க, ஓகே? என்ன தேடி அந்த காருக்குள்ள 4 அண்ணாக்கள் இருந்தாங்க, ஓகேவா? 4 அண்ணாக்கள் இருந்தாங்க. தப்பாக நினைக்க வேணாம், ஓகேவா? தப்பாக நினைக்க வேணாம், தப்பாக சொல்ல போகிறேன், தப்பாண்டுலாம் நினைக்க வேணாம். இது ஒரு இதுதான் நான் சொல்கிறேன். அப்போ நான் வடிவாக கேளுங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். இப்போ நான் அந்த காருக்குள்ளே 4 அண்ணாக்கள் இருந்தாங்க, ஓகேவா? அப்போ ஷாலினி இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அம்மா சொன்னால், ஓ அவங்க லைவ் போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ அம்மா சொன்னிச்சு, இப்படி ஒரு ஆள் உங்களை இன்னும் தேடி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன். இடையில லைவை நான் 1000 பேரோ 600 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது லைவை கட் பண்ணிட்டு இடையில போனேன். 9ஆம் ஞாபகம் இருக்கா? கட் பண்ணி போகிறீங்கன்னு திட்டினீங்க என்ன. இந்த டைம் ஒரு அரைன்னு பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ போனேன். போகும்போது நான் அந்த காருக்குள்ளே 4 அண்ணாக்கள் இருந்தாங்க. என்னை கண்டோன்னே என்ன சொல்கிறது, கண்டோன்னே அவங்களுக்கு மகிழ்ச்சி. என்னை கண்டோன்னே என்னை பார்த்தல ஒரு மகிழ்ச்சி. அவங்க நுவேர்லியாலேருந்து வந்திருக்காங்க, ஓகேவா? ஒரு அலுவலாக வந்திருக்காங்க. அப்போ எங்களோட தம்பி சைக்கிளில் வெளியே போயிருக்கிறான், ஓகேவா? சைக்கிள் வீடியோஸ் நான் அவருக்கு போட்டிருந்தேன்ல, எனக்கு ஒரு சைக்கிள் தம்பிக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தேன். அப்போ தம்பியோட வீடியோஸை நான் டிக்டாக் ஜூட்டு பண்ணி போடுவேன். அப்போ இவங்க எங்களோட ஊருக்குள்ளே ஒரு அலுவலாக வந்திருக்காங்க. அப்போ இவன் ரோட்டுக்கு போயிருக்கானு, எங்களோட சந்தி ரோட்டுக்கு. அப்போ அவங்ககிட்ட மூத்தங்கியோ பார்த்த மாதிரி இருக்கே, ஓ ஷாலினியோட தம்பி டிக்டாக்கில் பார்த்தேன்னு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட வீட்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க, ஷாலினியை பார்க்கணும், வீட்டை காட்ட முடியுமாண்டா. அப்போ இவன் ஓகே அக்கா வீட்டை தான் நிற்கிறான் வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கான். கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது, நுவரலியாலேருந்து வந்திருக்காங்க, ஓகேவா? நுவரலியால் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு நடந்ததை அர்ஜுனா பற்றி, அந்த ஊழல் ஒழிப்பை பற்றி எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியும், ஓகேவா? எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. எல்லாமே பார்த்தாங்க தானே. அப்போ அவங்களும் ஒரு மாதிரி தான் அவங்க இப்படி உங்களை பேசுகிறக்கூடாது, தப்பான பொண்ணு பேசுகிறக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க டிக்டாக் ஃபேன்ஸு, யூடியூப் ஃபேன்ஸு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்களாம். அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா காரில் என்ன சொல்கிறதுனா அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்து ரொம்ப மரியாதையாக டீசெண்டாக தான் பேசுனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நண்பர்களே. அவங்க மட்டும் என்ன பார்த்தது இல்லை, ஓகேவா? ஃபேமிலியாக இருந்து ஃபோட்டோ எடுத்தோம், ஓகேவா? ஃபேமிலியாக இருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க எல்லாம் கிட்ட விட. ஃபேமிலியாக இருந்து ஃபோட்டோ எடுத்து தனியாலாம் எடுக்க விடலை, ஃபேமிலியாக தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பையன் தானே ஃபோட்டோ ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துட்டோம். முக்கியமாக என்னென்னா அவங்களோட அக்கா அம்மா அவங்களோட மகளுக்கெல்லாம் என்ன பிடிக்குமா ரொம்ப, ஓகேவா? நான் செய்கிற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு சொல்லி அவங்க எனக்கு முன்னுக்கே வீடியோ கால் எடுத்துட்டாங்க. அவங்க வீடியோ கால் எடுத்து அவங்களோட பேசலாம் பார்த்து, அவங்களாம் பொருளில் இருக்கிறாங்க. பார்த்தா வீடியோ கால் எடுத்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா விசாரிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் இந்த மீடியாவுக்கு முன்னுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு நான் ஆறுனே தெரியாது, ஓகேவா? ஆறுனே தெரியாது. ஒரு என்னன்னு சொல்கிறது, என்னை அடையாளப்படுத்த முடியலை. அப்படி ஒரு ஆள் வீட்டுக்குள்ள அடக்கோழி மாதிரி தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், அப்படி இருந்தேன். இப்போ மீடியான்றது வந்தது போதும் இந்த உலக நாடை பார்க்குது, ஓகேவா? 1500 பேர் என்னை குறை சொல்கிறதும் திட்டுறதும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்காங்க. அந்த மிச்சம் 500 பேர் என்னை பாராட்டி நீங்கள் இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி தான் என்னை ரொம்ப பேசுகிறாங்க. இது வரைக்கும் நான் வெளியே போனாலும் சரி, என்னை தேடி வந்தால் கூட சரி, என்னை யாருமே அவமானப்படுத்துறது கிடையாது, ஓகேவா? தெரியும் என்ன பிரச்சனை என்னண்டு தெரியும். என்னை மூத்த வச்சா கண்டுபிடிச்சிடும் தெரியல. நீங்கள் நல்லா பண்ணுங்கள், உங்களை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நீங்கள் நல்லா வீடியோஸ் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், இந்த உலகத்தில் யார் ஒழுங்காக இருக்கா அப்படிலாம் கேட்டு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக பேசியிருந்தாங்க. அப்போ அதை மாதிரி தான் அந்த அண்ணாக்களும்
ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. நீங்களே எங்களை வீடியோஸ் எடுத்து ஃபேன்ஸ் அவங்க வந்து என்னுடைய டிக்டாக் ரசிக்கிற யூடியூப் ரசிக்கிற தான் இப்போ சொல்லிடுறாங்க, எங்களையும் வீடியோஸ் எடுத்து போடுங்க, எங்களுக்கு பெருமை, நாங்களும் உங்களோட வீடியோஸில் வர ஆசைப்படுறோம்னு கேட்டிருந்தாங்க. நான் எடுத்து போட முடியலை, ஏண்டா இந்த பிரச்சனை, ஏண்டா இப்போ வந்து எங்களோட வீட்டை வந்து ஒரு அண்ணா காரில் வந்து இப்படி வீடியோஸ் எடுக்க கேட்குறாங்களே, கேட்டு போட்டாங்களேன்ட்டு தப்பாக என்ன சொல்கிறது. இப்போ நான் லைவ் வீடியோஸ் போட்டாலும் லாங் வீடியோஸ் போட்டாலும் அதை என்ன செய்ய தெரியுமா, அதை வந்து நான் வந்து ஏதாவது பேசுகிறதோ இதையோ அதை வந்து வெட்டிட்டு அதை வந்து ஒரு பேக்கேடி ஓப்பன் பண்ணி போடுறது, பேக்கேடி ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அந்த பேக்கேடியில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அந்த நியூஸ் சேனலுக்கு ஊழல் ஒழிப்பு அந்த பெரிய பெரிய நியூஸ் சேனல் 30,000 40,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க அப்படியானவங்க எடுத்து வேண்டாம். கல்யாணம் 1000 சொல்லி ஒரு ரகசிய வீடியோஸ் போட்டிருந்தேன், அதை கூட எடுத்து இடையில வெட்டி போட்டிருக்காங்க. நான் வந்து ஃபன்னுக்கு ப்ராங்க் வீடியோஸ் போட்டிருந்தேன், அது கூட வடிவாக பார்க்காம இப்படி கேவலமாலாம் போட்டிருக்காங்க. அப்போ அதனால் பயந்துக்கிட்டு தான் நான் சொன்னேன்னா இப்போதைக்கு நான் எடுத்து போட முடியாதுன்னா, ஏண்டா இந்த பிரச்சனைலாம் போய் கொண்டு தப்பாக என்னமா தப்பாக எடுத்து வெடி பண்ணி போடுவாங்கண்டு. இது வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து என்னுடைய ரசிகர்கள், ஓகேவா, எந்த தப்பான எண்ணத்துலேயும் வரல, அவங்க வந்து என்னுடைய ரசிகர்கள் மட்டும்தான். என்ன அவங்க ஒரு அலுவலாக எங்களோட ஊருக்கு வந்திருக்காங்க. அப்போ எங்களோட தம்பியை பார்த்தபடியா ஷாலினியோட ஃபேன்ஸ் தானே, எங்களோட ஷாலினி அக்கா பார்க்க முடியுமா, ஷாலினி அக்கான்னு தான் சொன்னாங்க, ஓகே, தங்கச்சி சொல்ல ஷாலினி அக்கான்னு தான் சொன்னாங்க. நான் அவங்களோட சின்ன ஆள் தான், வயசுக்குறையா அக்கான்னு சொல்லி தான் வந்து கழிச்சாங்க. இந்த தப்பான இன்னும் கிடைக்கல, நல்லா ஜாலியாக நல்லா ஃபன்னாக பேசினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 4 அண்ணாக்கள் வந்தாங்க, 4 அண்ணாக்களும் ஐயோ இது ஒட்டு 4 அண்ணாக்கள் வந்திருந்தாங்க. 4 அண்ணாக்களும் ரொம்ப ஹாப்பியாக, எனக்கு ரொம்ப ஆறுதலாக, நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க, அர்ஜுனா பேசுறதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஆறுதலைப்படுத்தினாங்க. அவங்க பேசுகிறத முழுக்க அந்த என்ன சொல்கிறது, அவங்க வந்து அவங்கெல்லாம் ஒழுங்கானவங்க, என்ன தப்பாக பேசுனவங்க ஒழுங்கானவங்கன்னு தான் சொல்லி அவங்க பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன சொல்கிறேன்டா, என்னுடைய ஃபேன்ஸை மீட் பண்ணணுன்னு ஒரு வீடியோஸ் எடுத்து போட முடியலைண்டா, அதையும் தப்பாக வெட்டி எடிட் பண்ணி போடுவாங்க. நான் அதுக்காக நான் போடாமல் இருக்க மாட்டேன், ஓகேவா. இப்போதைக்கு வேண்டான்னு தான் விட்டுருக்கேன், அதில் ஒன்றும் தப்பாக ஒன்றும் இல்லை. என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய ரசிகர்கள் எனக்கு ஒரு மனசுக்கு பல்ல, அதனால நான் எடுத்து போடல, மனசுக்கு பல்ல, இல்லாட்டி நான் எடுத்து போட்டிருப்பேன், ஓகேவா. என்னோடய ஃபேன்ஸை மீட் பண்ணேன், என்னோட ஃபேன்ஸ் என்ன மீட் பண்ணாங்க வீடு தேடி அப்படின்ட்டு, ஓகேவா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நான் அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணுன்ட்டு தான் நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸில் சொல்கிறேன். அவங்க கேட்டிருந்தாங்க, எங்களை சொல்லுவீங்களா, அவங்க வந்து பல தடவை கேட்டிருந்தாங்க, லைவில் சொல்லுவீங்களா, நீங்கள் வந்து எங்களை வீடியோஸ் எடுத்து போடுவீங்களா, இல்லை வீடியோஸில் சொல்லுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதான் நான் சொல்கிறேன், ஓகேவா. அண்ணா நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓகேவா. நான் எங்கே போனாலும் வந்து என்னை கண்டா கூட நல்ல மாதிரி தான் பேசுவாங்க. சில பேர் வந்து பேச வருவாங்க, தப்பாவா ஏதோ பேச வருவாங்க, என்னை கண்டுட்டு சில பேரை ஒதுங்கி போயிடுவாங்க, ஓகேவா. நான் பேசுகிறவங்களோட ஒதுங்கி போயிடுவேன். நீங்கள் வீடு தேடி வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பேச எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அன்றைக்கு முறுக்க நான் பூங்காவுக்கு வீடியோஸ் எடுக்க போகிற நேரம் அங்கே ஒரு 4 சின்ன பிடிக்குங்க, ஓகேவா. அவங்களும் வந்து என் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஓகேவா. நான் தான் செலிபிரிட்டியா அண்டு சொல்லி எனக்கு வந்து பக்கத்தில் செலிபிரிட்டி உங்களோட ஃபோட்டோலாம் போட்டால் தங்களோட சேர்த்து டிக்டாக்கில் போட்டால் தங்களுக்கு வியூஸ் வரும், லைக் வரும் அப்படின்ட்டாக்கா சில பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அது ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை, உங்களை மாதிரி ஒரு சின்ன ஆள் தான். நான் என்ன கஷ்டப்பட்டு தான் அந்த மீடியாக்களை வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன். இவ்வளோ சப்போர்ட்டு இந்த மக்களாகி நீங்கள் மட்டும்தான். மக்கள் இல்லாட்டி நான் வந்து இவ்வளோத்துக்கு ஆளாயிருக்க மாட்டேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் வியூஸ் போகும், லைக் போகும், சப்ஸ்கிரைபர் நீங்களாம் பார்க்காட்டி ஒன்றுமே வராது. அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சரி நண்பர்களே, எனக்கு நான் இந்த மகிழ்ச்சியை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. வீடியோஸில் சொல்லுங்கள், லைவில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோஸ் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டீங்களா? சப்போர்ட் பண்ணணும், வேறு கதையில் சப்போர்ட் பண்ணணும். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் இருந்து விடைவது உங்கள் ஷாலினி. பாய்.